டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்குச்சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களே. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்த பங்கு ஆலோசகர் அல்ல. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரீமியம் சப்போர்ட் ப்ளஸ் ஆவரேஜ் சப்போர்ட்டை மையமாக வச்சு டே மார்க்கெட்டில் எப்படி ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டை சரியான வேலை கண்டுபிடிச்சி ஒரு மார்க்கெட்டை அணுக முடியும் என்பதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது சமீப காலமாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை புதுசாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வரேன். இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன பார்த்துருப்போம்? ஒரு ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மார்க்கெட் மேலே போகிறான், ப்ரீமியம் ரேஞ்சுக்கு மேலே போகிறான், தான் ஓப்பனுக்கு மேலே இருந்தாவே போதும், ட்ரெண்டு அந்த பக்கம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த 25 பாயிண்ட்டை பிடிக்கிறதுக்கான வழிகளை நான் சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம கூடுதலாக என்ன விஷயங்களை சேர்த்து பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனில் ஒரு லாஜிக் இருக்குது. செல்லர் ஒரு லாஜிக்கை மையமாக வச்சு மட்டும்தான் ஆப்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது எப்பெல்லாம் நடக்குமோ அந்த நாட்களில் ஒரு பையராக நம்ம உள்ளே இருக்கும்போது ரொம்ப எளிமையாக ஆப்ஷனை கையாள முடியும். ஸோ அதுக்கான முகாந்திரத்தை பற்றி மட்டும்தான் நான் ஒரு நாளும் உங்களுக்கு தெரிவிச்சிட்டு வரேன். ஓகேங்களா? இப்போது ஒரு மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அதோட ரவுண்ட் நம்பரை எடுக்கணும். இப்போ இன்றைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 24,350. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறேன். இங்கே பாருங்கள், இந்த 24,350 நம்முடைய டெலிகிராமில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு புட் சைடில் பேனிக் ஸ்ட்ரைக் சொல்லிவிட்டு இதை கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இது ஏதோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு பிறகோ இல்லை மார்க்கெட் லைவில் ரன் ஆகும் போதோ இந்த கேல்குலேஷன் நான் எடுத்து சொல்லலைங்க. உள்ளபடியே சொல்கிறேன். 8 மணிக்கெலாம் நான் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணியிருந்தேன். புட் சைடில் தான் செல்லர் வெளியேறினா இந்த இது உடஞ்சிரும். கால் ஆப்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது நான் சொல்கிறது ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மேலே என்னென்ன புகாரை தெரிவிக்க முடியுமோ எல்லாம் தெரிவிக்கிறீங்க. ஏதோ ஒரு 10 பேருக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்குது. ஸோ அதனால் நான் கொடுத்துட்டு வரேன். நிறைய வீடியோஸ் கூட நான் எடுத்ததுக்கான காரணங்கள் ஏராளம். நம்ம கூட பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். 24,350ங்க புட் செல்லர் எக்ஸிட்டுக்கான ஸ்ட்ரைக்கு. ஓகேங்களா? இப்போ கூட சொல்கிறேன், 24,450, 24,500 மார்க்கெட்டில் புட் ரிவேசலுக்கான ஏரியா அதுதான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நமக்கு கால் சைடில் ரிவேசல் கிடைச்சது இது ஒரு பாட்டம் பிக்கு. ஓகேங்களா? பாட்டம் பிக் பண்ணிட்டாங்க. செல்லட்டு ஐ பையட்டு லோ. இதுதான் இன்றைக்கி நடந்தது இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு தான் ஓப்பனுக்கு கீழே இருக்கா ஓப்பனுக்கு மேலே இருக்கான்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது லாஜிக் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரேடு. லாஜிக் இல்லை அப்படின்னா ட்ரேட் கிடையாது. இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ மார்க்கெட் பாருங்கள், தன்னுடைய ஓப்பனுக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்காங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரே விஷயத்தை பார்க்கணும். ஓப்பனுக்கு கீழே ஸ்பாட் இருக்கும்போது நியர்பை ரவுண்ட் நம்பர் ப்ரீமியம் ரேஞ்சுக்கு கீழே இருக்கா இல்லை ப்ரீமியம் ரேஞ்சுக்கு மேலே இருக்கா, இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புரிதலோட மார்க்கெட்டை நீங்கள் அணுகணும். ஸ்பாட்டு தன்னுடைய ஓப்பனுக்கு கீழே இருக்கும் போது நியர்பை ரவுண்ட் நம்பர் புட் ஆப்ஷனாக கால் ஆப்ஷனாக பார்க்கணும். ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே இருக்கும்போது கால் என்ன பண்ணணும்? தான் ப்ரீமியம் ரேஞ்சுக்கு கீழே இருக்கணும். அப்போ புட் ஆப்ஷன் தான் ஓப்பனுக்கு மேலேயும் ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலேயும் போயிட்டான் அப்படின்னாவே மார்க்கெட்டில் ட்ரெண்டு போயிடும். அந்த 25க்கான வாய்ப்பு கிடைச்சிரும். இன்னும் ட்ரெண்டு நல்லா நமக்கு அதிகமாக போகணும் அப்படின்னா தன்னுடைய எஸ்டர்டே ஐயையும் யார் கட் பண்ணணும்? புட் ஆப்ஷன் கட் பண்ணணும். ஓகேவா? அப்போது தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். ஸ்பாட்டு ஓப்பன் ஆகிற இடத்துல தான் நமக்கு முதன்மையான வேலை. ரவுண்ட் நம்பரை எடுத்துட்டு எந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் ரேஞ்சுக்கு கீழே இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ ப்ரீமியம் ரேஞ்சை நம்ம எப்படி எடுக்க போகிறோம்? காலோட எஸ்டர்டே லோ, புட்டோட எஸ்டர்டே ஐ டிவைடட் பை 2. இதுதான் காலுக்கான ப்ரீமியம் ரேஞ்ச். புட் ஆப்ஷனுக்கான ப்ரீமியம் ரேஞ்ச் எப்படி எடுக்க போகிறோம்? புட்டோட எஸ்டர்டே லோ, காலோட எஸ்டர்டே ஐ. ஓகேங்களா? ரெண்டுத்தையும் சேர்த்து 2ஆல் டிவைட் பண்ணோன்னா வரக்கூடிய வேல்யூ தான் புட்டோட ப்ரீமியம் ரேஞ்ச். ஆவரேஜ் ப்ரைஸ் எப்படி எடுக்க போகிறீங்க? காலோட க்ளோஸ் ப்ரைஸ், புட்டோட க்ளோஸ் ப்ரைஸ். இதுதான் என்னென்னா நமக்கான ஆவரேஜ். ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ மார்க்கெட் பாருங்கள், தான் ஓப்பனுக்கு கீழே வந்துட்டாங்க. தான் ப்ரீமியம் ரேஞ்சுக்கு கீழவும் யார் இருக்கணும்? 24,350 கால் ஆப்ஷன் இருக்கணும். அப்போ புட் ஆப்ஷன் தன்னுடைய ஆவரேஜுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் போயிட்டான் அப்படின்னா அந்த 25 மார்க்கெட் போயிடும். லாஜிக் இருந்தது, இன்னும் தன்னுடைய எஸ்டர்டே ஐக்கு மேலே இருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ட்ரெண்டு போயிடும்.
ஸோ இதுதான் முகாந்திரம். நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ டே மார்க்கெட்டில் நம்ம எடுக்க போகிற ஸ்ட்ரைக் வந்து 24,350. இது நம்ம காலையிலேயே கொடுத்துட்டோம். இப்போது நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை பார்த்துக்குங்க. 24,350 கால் ஆப்ஷன் அண்டு புட் ஆப்ஷன். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு தன்னுடைய ஓப்பனுக்கு கீழே யார் இருக்காங்க, அட் த சேம் டைம் தன்னுடைய ப்ரீமியம் ரேஞ்ச் என்ன, 91 ரூபா இருந்தாங்க. 24,350 கால் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் ரேஞ்ச் 91. அப்போ 91 ரூபாய்க்கும் கீழே இருக்கான், தன்னுடைய ஓப்பனுக்கும் கீழே இருக்கான். இன்னொன்று நல்லா யோசிங்க, தன்னுடைய எஸ்டர்டே லோவையும் மார்க்கெட் உடைச்சிட்டான். ஓகேங்களா? அப்போது இது எப்போ நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே நடக்குது. நமக்கு இப்போ என்ன தேவை, ஆப்போனண்ட்டு தான் ஓப்பனுக்கு மேலே இருந்து ஆவரேஜுக்கு மேலே போயிட்டான் அப்படின்னாவே போதுமானது. மார்க்கெட்டில் ட்ரெண்டு போயிடும். இன்னும் எஸ்டர்டே ஐயை உடைக்கணும். எஸ்டர்டே ஐயும் நமக்கு உடைச்சிட்டான். இந்த இடம் தான் நமக்கு எஸ்டர்டே ஐ இருக்குது. யார்? 24,350 புட் ஆப்ஷனில். அப்போ எஸ்டர்டே ஐக்கு மேலேயும் போயிட்டான் அப்படின்னா மார்க்கெட்டில் ட்ரெண்டு அந்த சைடு தான். ஸோ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒரு மார்க்கெட்டில், ஓப்பன் மார்க்கெட்டில் லாஜிக் இருந்தால் மட்டும்தான் ட்ரேடு. அந்த லாஜிக்கை நம்ம எப்படி சரியான முறையில் கையாள போகிறோம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? 91 ரூபாய்க்கு மேலே கால் ஆப்ஷன் போகலை அப்படின்னாவே என்ன இருக்க போகுது மார்க்கெட்டில், தான் ஓப்பனுக்கு மேலேயும் இந்த 91 ரூபாய்க்கு மேலேயும் மீண்டும் யார் போகணும், எனக்கு கால் ஆப்ஷன் போனால் மட்டும்தான் கால் சைடில் ட்ரெண்டு ஓப்பன் மார்க்கெட்டில். நான் சொல்கிறது நமக்கு அதுக்கப்புறம் ஸ்பாட்டு நியர்பை எங்கே இருக்கோ அங்கேருந்து நம்ம அல்காரிதத்தை டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓப்பன் மார்க்கெட்டில் என்ன பார்க்கணும், எங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, யார் ப்ரீமியம் ரேஞ்சு கீழே இருக்காங்க, ஓப்பனுக்கு கீழே இருக்காங்க. ஸோ அவங்கள செல்லடிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வார்த்தை பயன்படுத்த கூட பயமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல மார்க்கெட்டில் பண்ண வேண்டியதை பண்ண போகிறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்போசிட்டில் போயிட்டு ட்ரேடை பிளான் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கான முகாந்திரம் என்ன இருக்கணும், ஆவரேஜ் ப்ரைஸுக்கும் ஓப்பனுக்கு மேலேயும் இருந்தால் போதுமானது. இன்னும் எஸ்டர்டே ஐ தான் நம்ம லாஜிக்காக பார்க்குறோம். எஸ்டர்டே ஐ உடஞ்சிதுன்னா இன்னும் மார்க்கெட்டில் ட்ரெண்டு போகும். ஸோ இதுதான் இன்றைய மார்க்கெட்டில் நடந்த விஷயங்கள் ஓப்பனில். ரெண்டாவது, மார்க்கெட்டில் ஒரு ரிவேர்சல் நடந்திருக்குங்க. உள்ளபடியே சொல்கிறோம், இந்த ரிவேர்சலில் நமக்கு வால்யூம் எல்லாமே லேட்டாக தான் கிடச்சிது. செல்லர் உள்ளே வர வேண்டிய நிகழ்வு எல்லாமே சீக்கிரம் நடந்தது. ஓகேங்களா? அப்போது என்ன சொல்ல வரேன்னா, புட் சைடில் செல்லர் உள்ளே வந்ததுனால இந்த கால் ஆப்ஷன் மேலே போகலை. புட் சைடில் கால் சைடில் ஆல்ரெடி செல் பண்ணி வச்சுருந்தவன் தான் பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டான். இதுதான் இங்கே நடந்தது, இதுதான் உண்மை. ஓகேங்களா? ஏன்னா செல்லர் ஒரு புட் சைடில் உள்ளே வந்தால் கால் சைடில் இவ்வளோ வேகம் மார்க்கெட் ஏறாது. ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் நம்பர், உதாரணத்துக்கு 24,350 ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குன்னா, இந்த ரவுண்ட் நம்பர் ஆல்ரெடி செல்லர் இருக்கான். அந்த செல்லர் எனக்கு நஷ்டம் ஏற்படுது, செல் அட்டு ஐ பை அட்டு லோ. ஓகேவா? அப்போது பை பண்ணிட்டாங்க மார்க்கெட்டில். யாருன்னா 24 ஸ்ட்ரைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ புரிஞ்சுக்குங்க எந்த ஸ்ட்ரைக்கில் இது நடந்ததுன்னு. இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன தேவை, நான் என்ன மார்க்கெட்டில் பிளான் பண்ண போகிறேன். மார்க்கெட் ஒரு ரிவேர்சல் ஆகுது. இந்த ரிவேர்சல் ஆகும்போது நியர்பை ரவுண்ட் நம்பரை எடுத்துக்கங்க. இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி போல் ட்ரேடை வச்சு நிறைய கற்றுக் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு ரொம்ப பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. ஆப்ஷன் மார்க்கெட்டு சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் சத்தியமாக மேக்ஸை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது, ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது, எல்டிபியை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆப்ஷன் பையரால் உள்ளே இருக்கவே முடியும். தயவு செய்து லேட்டாக கிடைக்கிற இந்த காமா டெல்டா பீட்டா இதெல்லாம் உருட்டு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதை நம்பிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டேட்டாலாம் யாருக்கும் சீக்கிரம் கிடைக்கல. யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லுங்கள் அந்த டேட்டா நமக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் கிடைக்குதுன்னு. அது எல்லாமே 10 நிமிஷம் டிலே கிடைக்குது. அதெல்லாம் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஷன் பையருக்கு தேவை எல்டிபி லாஜிக்கு, செல்லரை ஃபாலோ பண்ணுற லாஜிக்கு நமக்கு தேவை, செல்லர் என்ன பண்ணுறான்றது தேவை. இதை வச்சு மட்டும்தான் ஆப்ஷனில் உள்ளே இருக்க முடியும் நண்பர்களே. ப்ரைஸ் ஆக்ஷன் எஸ்எம்சி பண்ணக்கூடியவங்களாம் நான் தப்பாக சொல்ல வரல, நடக்குதான்னு பாருங்கள், நான் சொல்லதும் நடக்குதா பாருங்கள். நான் சொன்னது நடந்தால் எடுத்துக்கங்க, நான் யாரையும் குறை சொல்ல வரல, புரியுதுங்களா? ஆனால் அவங்க நமக்கு நிறைய பிரச்சனை உண்டு பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறேன். ஸோ அடுத்து ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் 24,200 கால் ஆப்ஷன். ஓகேங்களா? சாரி 250 கால் ஆப்ஷன். இந்த 24,250 நம்ம என்ன கணக்கிட போகிறோம், இங்கே வந்து பாட்டம் பிக் நமக்கு நடந்த இடம். அதனால் நான் டைரெக்டாக இந்த ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன். ஒரு சிலர் இதை குழப்பிக்க வேண்டாம். இந்த ஒரு சிலர்ன்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் வேறு ஸ்ட்ரைக்கில் பார்த்துருப்பாங்க, அவங்களுக்காக நான் சொல்கிறேன்.
பாட்டம் பீக் இந்த வார்த்தை கண்டிப்பாக நமக்கு நடந்தது 24,250 தான் நடந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த 24,250 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், தன்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸுக்கு ஒருத்தவங்க கீழே வந்துட்டு திரும்ப ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே போகணும். அப்போது ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே போகும்போது ஆப்போனண்ட்டில் அதே மாதிரி ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே இருந்து ஒருத்தவங்க கீழே வரணும். இந்த சினாரியோ நடந்திருந்தால் நமக்கு என்ன நடக்க போகுது, பாட்டம் பிக் 100% கன்ஃபார்ம். அப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம், 24,250 மையமாக வச்சு. நண்பர்களே, காமன் ரிவேசல் என்பது வேறு. ஓகேங்களா? இது நடந்தது பாட்டம் பிக்கு. பாட்டம் பிக் என்பது செல்லர் வெளியேற்றம். கால் செல்லர் தான் செல் பண்ணி வச்சுருந்ததை திரும்ப பை பண்ணிட்டான். ஓகேங்களா? இதுதான் இங்கே நடந்தது. இப்போது இதை கண்டுபிடிக்கிறதுக்கான சினாரியோ நம்ம பார்க்கலாம். இப்போது 24,250 பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 113 ரூபா. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறீங்க, மார்க்கெட்டில் ரிவேசல் ஆகும்போது நான் ப்ரீமியம் ரேஞ்ச் எல்லாம் பார்க்கணுமா வேண்டாமான்னு. ஒரு ப்ரீமியம் ரேஞ்ச் என்பது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சரியான ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கான டூர் பிளான் மட்டும்தான். இந்த ப்ரீமியம் ரேஞ்சு என்றைக்குமே யாரையும் தவறான வழியில் கொண்டு போயிடக்கூடாது. ஒரு ட்ரெண்டில் நம்ம கரெக்டாக ட்ரேட் எடுத்துடணும். இப்போது மார்க்கெட் கால் சைடில் தான் போக போகுதுன்னா மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுக்கும் போது எடுத்துட்டால் கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா ட்ரெண்டு கால் தானே, எப்படி இருந்தாலும் மார்க்கெட் கால் சைடில் போயிடும். இப்போ இந்த ட்ரெண்டு கண்டிப்பாக கால் சைடில் தான் போக போகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க தான் லாஜிக்கை பயன்படுத்துகிறோம், கூடவே ஆவரேஜை பயன்படுத்துகிறோம். ஆப்போனண்ட்டில் வீக்காக இருக்கானு பார்த்துக்குறோம். ஆப்போனண்ட் வீக்குனா ப்ரீமியம் ரேஞ்சு கீழே இருந்தாவே ஓப்பன் செல்லிங் நடந்துருவாங்க. ஸோ அதுக்காக நம்ம அதை பார்க்குறோம். மார்க்கெட் ரிவேஸில் பொறுத்த வரைக்கும் 113, 24,250 கால் ஆப்ஷனுடைய ஆவரேஜ் ப்ரைஸ். மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் கிட்டத்தட்ட 160 ரூபா மார்க்கெட் போயிருக்காங்க. நமக்கு இவ்வளோலாம் தேவையே கிடையாது, 25 பாயிண்ட் போதும். ஓகேங்களா? ஏன் இதை சொல்கிறோன்னா, இது வந்து ஒரு தாரக மந்திரமாக நீங்கள் எடுத்துக்கங்க. இது உங்களுக்கு கரெக்டாக கை கொடுக்கும். ஒரு மார்க்கெட் நமக்கு ஆப்ஷன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க நம்ம தயவு செய்து உங்கள் எல்லாருக்குமே சொல்கிற விஷயம், இந்த 25 நீங்கள் நம்புங்க. இந்த 25 ஏன்னா செல்லர் வெளியேற்றம் பண்ணும் போதும் செல்லர் உள்ளே வரும்போதும் மட்டும்தான் நம்மால் என்ன பண்ண முடியும், நல்ல ட்ரெண்டை வந்து மார்க்கெட்டில் அதிகப்படியாக பிடிக்க முடியும். ஓகேங்களா? இந்த 25 பாயிண்ட்டை நம்ம ஏன் உங்களுக்கு போதுமான இடம் சொல்கிறோன்னா, இந்த 25 என்பது மார்க்கெட் இப்போது அடுத்த ரவுண்ட் நம்பருக்கு ஒரு ரவுண்ட் நம்பருக்கு போகும்போதும் அல்காரிதம் டிசைன் ஆகும். இன்றைக்கி மார்க்கெட்டில் 24,350 எனக்கு செல்லர் இப்போ வால்யூமை எக்கச்சக்கமாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டான். மார்க்கெட் அதனால தான் ஸ்பாட் அங்கே உடைய முடியல. இங்கேருந்து மார்க்கெட் ரிவேஸில் ஆனதுக்கான காரணமும் அதுதான். அங்கே இப்போ ஏகப்பட்ட வால்யூம் நமக்கு க்ரியேட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது வால்யூம் மீன்ஸ் என்னென்னா செல்லர் வந்த இடங்கள். ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த இடத்துல நிறைய உள்ளே வந்திருக்காங்க. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, திரும்ப மார்க்கெட் ஒரு ரவுண்ட் நம்பரில் பை பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ரவுண்ட் நம்பர் மார்க்கெட் போகும்போது தயாராக இருக்கணும். எந்த இடத்துல என்ன நடக்குது, மார்க்கெட்டில் அவங்க திரும்புவாங்களா திரும்ப மாட்டாங்களா, அங்கே சினாரியோ என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். ஸோ அதோட முகாந்தரம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது 25 என்பது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கிடைச்சிரும். இல்லை அடுத்த ரவுண்ட் நம்பரில் போயிட்டு யார் ஸ்ட்ராங் ஆகுறாங்க யார் வீக்காக ஆகுறாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் சினாரியோ. இதை சரிவர நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக ட்ரெண்டு போகுமா போகாதான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதனால தான் இந்த 25 போதும். ஏன்னா இப்போ நீங்கள் என்னை நம்பி இதை பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டுறக்கூடாது. இந்த 25 போயிடும் என்பது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அது ட்ரெண்டு போகணுமா போகாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இந்த 25 பிடிச்சிங்களா போதுமானது, வெளியேறிடுங்க. மற்றபடி மார்க்கெட்டில் ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா அடுத்தடுத்த ரவுண்ட் நம்பரை வேணால் செக் பண்ணிக்கங்க. ஒரு இப்போ 24,350 போயிட்டு 350 கால் ஆப்ஷன் தன்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே போயிருந்தால் மார்க்கெட் ட்ரெண்டு போயிருக்கும். பட் அவனால் போக முடியல, ஆவரேஜ் விட்டு கொடுத்து கீழே வந்துட்டான். அப்போ புட் ஆப்ஷன் அந்த ஆவரேஜை தக்க வைக்கும்போது மார்க்கெட் ரிவேர்சல் ஆகிடும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் உள்வாங்கிக்குங்க. ஓகேங்களா? ஸோ டே மார்க்கெட்டில் நடந்த விஷயத்தை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். இங்கே ஏதோ நான் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு பிறகு விஷயங்களை போட்டு கோடை போட்டு காட்டுறால் நம்ம கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 24,350 தான் உடைய போதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி புட் சைடில் ரிவேர்சல் எப்போ நடந்தாலும் 400-500 கொடுத்துருக்கேன். இதில் எப்போ மார்க்கெட்டில் ரிவேர்சல் ஆவரேஜை தக்க வைக்கிறானோ புட் ஆப்ஷன் ட்ரெண்ட் அவன் பக்கம் தான் போக போகுது.
ஸோ இதுதான் முகாந்தரம். ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கக்கூடிய நம்ம மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கும்போது மட்டும்தான் உள்ளே இருக்க முடியும். சப்ளை இருந்தால் மார்க்கெட்டில் உள்ளே இருக்க முடியாது. நேத்தோட ஐக்கும் லோக்கும் உள்ளவே மார்க்கெட் இருந்தால் டிமாண்டு 95% இருக்காது. அந்த நாளில் நீங்கள் ட்ரேடை தவிருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இன்றைய மார்க்கெட்டில் நடந்தது. காணொளி பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? லைக் பண்ணலாம் கூட பரவாயில்லைங்க, ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் போதும். சந்தோஷங்க. தேங்க்யூ.